ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கப் வேர்க்கடலையும் ஒரு உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வேக வைக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயில் வேக வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். கையில் எடுத்து பாருங்கள். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதோட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. வேக வச்சு எடுத்துருக்கேன். இது போல் கேரட் துருவி எடுத்துக்கலாங்க. இந்த சைஸ் உருளைக்கிழங்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது போல் நல்லா மெலிசாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்தாச்சு. இதோட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கினேன். ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகாய் பொடி எடுத்துருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாலும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மசாலாவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக பொடியாக நறுக்கினேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேக வச்சு வேர்க்கடலை இருந்தாலும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாகவும் குயிக்காகவும் முடிச்சிடலாம். ஒரு டீ போடுற டைமில் ஒரு 10 நிமிஷம் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு குட்டீஸ்க்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இது போல் நல்லா சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். பனியாரக்கல்ல நல்லா சூடாக இருக்குது. நம்ம பனியாரக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். பனியாரக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகமாக ஆயில் தேவைப்படாது. ஆயில் ஊற்றிட்டு நல்லா கல்லை சூடு பண்ணிக்கலாங்க. மிதமான தீயிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை இதில் வச்சிடலாங்க. இப்போ ஒரு நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருக்கும். எடுத்து பார்த்துடலாங்க. இப்போ லைட்டாக திருப்பி விட்டுருங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மசாலா வந்து எல்லா இடமும் நல்லா வெந்து வரும். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். இப்போ இருக்கிற மாவில் இது போல் போட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய வேர்க்கடலை ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.